தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் யூஜிடிஆர்பிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்லேருந்து மேட்ரிசஸ்ன்ற டாபிக் நேற்று நம்ம அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே பேசிக்காக நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம மேட்ரிசஸ்லேருந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன, மைனர் அப்படின்னா என்ன, அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், எலிமெண்டரி ஆப்ரேஷன்ஸ், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது எல்லாமே தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் நான் இது ரிலேட்டடான சம்ஸும் சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படின்றது நம்ம இப்போ நான் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். என்ற மேட்ரிக்ஸில் 1 2 3 2 3 1 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் சிம்பிள் போட்டு தான் டினோட் பண்ணுவோம். இதுதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது நம்ம ரோ வைஸும் எடுத்துக்கலாம், இல்லைனா காலம் வைஸும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இதை ரோ வைஸ் எடுத்துக்க போகிறேன். நான் 1ன்ற நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 1 எடுத்துக்கும் போது 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன், அந்த காலமும் ஃபுல்லாகவே நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 1 2 3 மட்டும்தானே இருக்கும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 × 3 9, 2 × 2 1 2. இதை நான் மைனஸில் போட்டுக்கிறேன். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட் 1 மல்டிப்ளை பண்ணுவோம், தென் மைனஸ் அடுத்த 2 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 9 - 2ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து நான் ரோ வைஸ் தானே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இதனால் காலம் வைஸும் எடுத்துக்கலாம். நான் 1 எடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நான் 1 எடுத்து 2 எடுத்து 1 எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ரோ வைஸும் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு 1 2 3 இது எல்லாமே சின்ன நம்பர்ஸாக இருக்குது, நமக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 82 இருக்குது, இங்கே ஒரு 97 இருக்குது, பட் இங்கே எனக்கு 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இதில் எந்த நம்பர்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி? 10 and 20 தானே எனக்கு ஈஸி. அப்போ நான் வந்து இந்த காலம் வைஸ் நான் எடுத்துக்காமல் ரோ வைஸ் நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்பர்ஸ் எந்த இடத்துல ஈஸியாக இருக்குது, எங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக சம் முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ரோ வைஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் 1 எடுத்துட்டேன், அடுத்து 2 எடுத்துக்க போகிறேன். நான் 2 எடுத்துக்கும் போது இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் 2 எடுத்துக்கிறேன். 2 இருக்கக்கூடிய இந்த காலம் இந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 3 2 3 மட்டும்தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 - 6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 1 இருக்கு இல்லையா, அதை நான் ப்ளஸில் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 3 3 1 மட்டும் இருக்கும். மல்டிப்ளை பண்ணுறேன், 2 - 9. அப்போ என்ன கிடைக்கும்? 9 - 2னா 7 கிடைக்கும் இல்லையா? இங்கே 6 - 6 0 கிடைக்கும். ஸோ இந்த ஃபுல் டேர்மே 0 ஆகிடும். இங்கே 2 - 9 என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். -7 = 0. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வேல்யூ 0 கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இதை நான் வந்துட்டு பின்னாடி சொல்கிறேன் கிளியராக, அப்போ பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் டிட்டர்மினன்ட் அப்படின்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கால்குலேட் த டிட்டர்மினன்ட் A and B. இந்த 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் எல்லாமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, பட் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ சாரி ஃபார் தட். அதுக்காக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்ன ஆன்சர் வருதுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். இதில் வந்து நமக்கு மொத்தமாக 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது இல்லையா, அதுவும் ஏ ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலும் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஓகேவா? நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன், அதோட வேல்யூவும் அதை ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலும் எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் 2 டைப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 இருக்குது. ஓகேவா, ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 இருக்குது அப்படின்னா அதோட டிட்டர்மினண்ட் 0ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னா, 2 ஐடென்டிக்கல் இருக்குது. 2 ரோ ஃபுல்லாகவே நமக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அப்பையும் நமக்கு டிட்டர்மினண்ட் 0 தான் கிடைக்கும். ஓகேவா, கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சம் கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ணி அடிஷன் எல்லாமே போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஸ்க்காக இருக்குது. நமக்கு எக்ஸாமில் டைம் கன்சியூமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த டைமில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து ஏதோ ஒரு ரோ ஃபுல்லாகவே நமக்கு 0வாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆப்வியஸ்லி 0 தான் கிடைக்கும். அடுத்து 2 ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் அப்படின்னா சேம் ஈக்குவல் நம்பர்ஸாக இருக்கும் இல்லையா, அதுதான். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ 2 ரோ ஃபுல்லாகவே சேமாக இருக்குது, ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். அந்த 2 ஐடென்டிக்கல் அப்படின்றது 1 2 3 1 2 3 4 5 6 இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே 1 2 3 இருக்கு இல்லையா, இங்கே எனக்கு 2 4 6ன்னு கூட இருக்கலாம். பட் 1 2 3ன்றதும் 2 4 6ன்றதும் வந்து ஐடென்டிக்கல் தானே. நான் இப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாகவே 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 தான் கிடைக்க போகுது. அப்போ எனக்கு இது ஐடென்டிக்கலாக தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். தென் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements. ஓகேவா, எனக்கு இப்போ ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 0 4 5 0 0 2. ஓகேவா, எனக்கு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இது எனக்கு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தானே, அப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எனக்கு எடுத்துக்கிறேன். இது இப்படி கொடுத்து இதில் நமக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெரி வெரி சிம்பிள். ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ், டயகனலில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 1 4 4 2 8 இவ்வளோ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, இது எல்லாமே வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் நமக்கு ஈஸி பண்ணுறதுக்காக தான் நான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சம்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அது நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் ஏதோ ஒரு சம் நம்பர் கிடைக்குது அப்படின்னா அது எல்லாமே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா, சிங்குலர் நான் சிங்குலர் ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கும். அதர்வைஸ் எல்லாமே நமக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸில் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் மைனர் அண்ட் கோஃபேக்டர்ஸ். இதுக்கு நான் வந்து ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுக்கு இப்போ நான் மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத கிளியராக சொல்கிறேன். மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ M11 நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, இது நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா டிட்டர்மினண்டாக தான் கண்டுபிடிப்போம். இதுதான் நமக்கு மைனர். நான் இப்போ வந்து M11 இந்த 11 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் எலமெண்ட், அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கான மைனர் நான் கண்டுபிடிக்கிறேன்.
அப்போ என்ன பண்ணுவேன்னா இதோட ரோ அண்ட் காலமை ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைண்டர் டேர்ம்ஸை மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு மைனர். ஓகேவா? நமக்கு எந்த எலிமெண்ட்டோட மைனர் நமக்கு வேணுமோ அந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே நம்ம டெலீட் பண்ணிடுறோம். ரிமைண்டர் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் மைனர். ஓகேவா? கிளியராக? நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். கோஃபேக்டர்ஸ்ன்றதை நான் சீனை டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் C11 அதே ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நான் வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னா -1 ஹோல் பவர் I + J. இங்கே ஐன்றது 1 ஜேன்றது 1, ஸோ 1 + 1 into M11. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து சேம் தான். இப்போ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதே தான் எனக்கு கோஃபேக்டராகவும் கிடைக்க போகுது. பட் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். சைன் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும்? பவரில் ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதே தான் வரும். பவரில் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா சைன் எனக்கு சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் அவ்வளோ குழப்பிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நார்மலாக நீங்கள் மைனர் கண்டுபிடிச்சிருவீங்க. மைனர்ன்றது ரொம்ப ஈஸி தானே. ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்குன்னா அதோட ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிடுறோம். பேலன்ஸை வந்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போட்டுடுறோம். இதை நீங்கள் மைனர் மட்டும் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு சைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், செகண்டில் சேஞ்ச் பண்ணணும். தேர்டு வேண்டாம், அடுத்து சேஞ்ச் பண்ணுங்க, அடுத்து வேண்டாம், வேணும், வேண்டாம், வேணும், வேண்டாம். ஓகேவா? சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், சைன் சேஞ்ச் பண்ணணும், வேண்டாம், வேணும், வேண்டாம், வேணும், வேணாம், வேணும், வேண்டாம். ஓகேவா? அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து ஐ எது ஜே எது இது எத்தனாவது எலமெண்ட் எந்த ரோவில் இருக்குது எந்த காலமில் இருக்குது நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. மைனர் மட்டும் கண்டுபிடிங்க, சைன் சேஞ்சிங்க நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இப்படி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது 5ன்னு இருக்குது. இந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே நான் வந்து எலிமினேட் பண்ணிடுவேன்னா ரிமைண்டர் மட்டும்தானே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன். அப்போ கண்டுபிடிச்சி என்ன வரும்? -3 + 2ன்னு கிடைக்கும். -3 + 2ஓட வேல்யூ -1. அடுத்து 4க்கு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த காலம் அண்ட் ரோவை நான் விட்டுட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் 2 3 1 -1 தான் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? -2 -3. -2 -3ஓட வேல்யூ -5. அடுத்து 2க்கு கண்டுபிடிக்கணுமா? அதே மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -4 -6 -9 -4 -9 -13 கிடைக்கும். தென் இந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது -4 + 4 0 கிடச்சிருது. அடுத்து இங்கே 3 கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா -5 -6 -11. தென் 1க்கு கண்டுபிடிக்கும் போது இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆகிடும். -10 -12 -22. 3க்கு கண்டுபிடிக்கிறேன். 4 -6 -2 -2க்கு கண்டுபிடிக்கிறேன். 5 -4 1 -1க்கு கண்டுபிடிக்கிறேன். 15 -8 ஸோ 7. ஓகேவா? நான் வந்து மைனர் மட்டும் கண்டுபிடிச்சி போட்டுட்டேன்னா இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அடுத்துல சேஞ்ச் பண்ணணும். வேண்டாம், இங்கே 0 தானே, ஸோ நமக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இந்த ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். வேணான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே வேணும், இங்கே வேண்டாம், இங்கே வேணும், வேண்டாம், வேணும், வேண்டாம். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் மைனர் மட்டும் கண்டுபிடிங்க. மைனர் கண்டுபிடிச்சிட்டு சைன் சேஞ்சிங்க வந்து நான் சொன்ன ரூல் ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கோஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து அட்ஜாயின் மேட்ரிக்ஸ். அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அதோடைய டிரான்ஸ்போஸை தான் நம்ம அட்ஜாயின் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம அட்ஜாயின் ஏ அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம அதை டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அதான் நமக்கு அட்ஜாயின் ஏ. ஓகேங்களா?
அடுத்து இந்த அட்ஜாயின்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் நமக்கு மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. நான் ஏபிக்கு அட்ஜாயின் ஏபின்ற 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி நான் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் அட்ஜாயின்ட் ஆஃப் பி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஞாபகம் வரும். என்ன ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணியிருக்கு? காம்யூட்டேட்டிவ் லா ஃபாலோ பண்ணியிருக்குதுங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சி நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன் அப்படின்னாலும் நான் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சேனாலும் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டிக்கான லா. நான் ஐடென்டிட்டிக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு ஐடென்டிட்டியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு நான் அட்ஜாயின் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி தான் இருக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். தென் அதே மாதிரி தான் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சிமெட்ரிக்கு நான் அட்ஜாயின் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் வந்துட்டு கேட்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கூட 1 மார்க்கில் கேட்கலாம். இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்மாக கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸுனா பி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா பின்ற மேட்ரிக்ஸு ஏன்ற மேட்ரிக்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா ஏஎன்பி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அதுதான் அதோடைய இன்வர்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அதோட இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாமா? இதில் நமக்கு மொத்தமாக 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன? எக்ஸிஸ்ட் ஆகுறது. ஓகேவா? எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கு கண்டிப்பாக அதோட இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டெஃபினெட்லி எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான இன்வர்ஸுங்கிறது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் யூனிக்னஸ். யூனிக்னஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும். இன்வர்ஸ்ன்றது என்றைக்குமே ஒரு யூனிக்காக இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2-3 இன்வர்ஸ்லாம் இருக்கவே இருக்காதுங்க. எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் ரிவர்சல் லான்னு சொல்லுவோம். ரிவர்சல் லா அப்படின்னா என்ன அப்படின்னா இது நம்ம நிறையா மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போதுமே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மோஸ்ட்லி நம்ம அதை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஏபிக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு கிடைக்கும். ஏபியை மல்டிப்ளை பண்ணி நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு அது ரிவர்சபிளாக தான் கிடைக்கும். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ்னு கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் ரிவர்சல்லான்னு சொல்லுவோம். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. டிரான்ஸ்போஸ்க்கான ப்ராப்பர்ட்டியில் நான் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாலும் இல்லை நான் ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதற்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா டிட்டர்மினண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அதை நான் இன்வர்ஸாக எழுதுனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதுலேருந்து நமக்கு 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கும். நிறைய மேட்ரிக்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. தென் ரிவர்சல் லா.
ஏ அண்ட் பியை நான் மல்டிப்ளை பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது எனக்கு ரிவர்ஸில் தான் கிடைக்கும், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஏபின்ற 2 மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, ஏபிசிடின்னு சொல்லிட்டு நான் என் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு அந்த என் மேட்ரிக்ஸுமே ரிவர்ஸில் தான் எனக்கு ஆர்ஹெச்எஸ் சைடில் கிடைக்கும். அடுத்து டிரான்ஸ்போஸ்க்கான ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து டிட்டர்மினண்ட்டுக்கானது, இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டிட்டர்மினண்ட் எடுக்கணும். அடுத்து டிட்டர்மினண்ட் கண்டுபிடிச்சி அதை நான் இன்வர்ஸாக ரைட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன். எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது நமக்கு மொத்தமாக 6 இருக்குதுங்க. 6ல் 3 3ன்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். 3 3ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3ன்றது வந்துட்டு ரோவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அடுத்து 3 வந்துட்டு காலமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ரோவை பொறுத்தும் நம்ம 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம், காலம் பொறுத்து நம்ம 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம். ரெண்டுமே நமக்கு ஒரே சேமாக தான் நம்ம சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஆர்ஐ ரீப்ளேஸ் டு ஆர்ஜே. இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதில்னா அதோட ரோ அண்ட் காலம்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரி இன்டர்சேஞ்சஸ்லாம் என்னால் பண்ண முடியுமோ அது எல்லாமே தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் வரும். ஓகேங்களா? என்னென்ன மாதிரி இன்டர்சேஞ்சஸ் நான் பண்ணுறேனோ அதை தான் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்ஐ ரீப்ளேஸ்மெண்ட் டு ஆர்ஜே. ஃபஸ்ட்டு ரோ அண்ட் செகண்ட் ரோவை நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறதுனால எனக்கு அந்த மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம ரோவஸும் சொல்லலாம், இல்லை நான் காலம் வச்சும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலமை செகண்ட் காலமையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த வேல்யூ சேஞ்சஸுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னு சொல்கிறோம். நான் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே கே அப்படின்ற ஒரு ஸ்கேலார் நம்பர், ஒரு ஸ்கேலாரால் நான் வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே நான் கேல மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆக போகிறது கிடையாது. இந்த கேன்றது எப்பயுமே நமக்கு நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜீரோவால் நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் மேட்ரிக்ஸுமே நமக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம நல்லா ஜீரோ பண்ணிடுவோம். ஸோ நம்மளால கேங்கிறது எப்பவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்ஐ ரிப்ளேஸ் டு ஆர்ஐ ப்ளஸ் கேஆர்ஜே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ரோவை கேயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோடு நான் ஃபஸ்ட் ரோவை ஆட் பண்ணி நான் ஃபஸ்ட் ரோவில் எழுதுகிறேன். இப்படியும் நம்மளால் ரைட் பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம எதுக்கு மேம், இதெல்லாம் நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஏன் இன்டர்சேஞ்சஸ்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற டாப்பிக்குங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு தான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, மொத்தம் 6 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் தான், 3 ரோக்காக 3 காலம்காக. அந்த 3 என்னன்றது கிளியராக சொல்லிட்டேன். அடுத்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டையும் நான் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நான் செஞ்சு கொண்டு வரும்போது எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிரும். நான் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதில் நான் மேலே சொன்ன அந்த 6 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் எந்தெந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ண முடியுமோ நான் செஞ்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நமக்கான பி. ஓகேவா? ஏலேருந்து ஆப்டெயின்டான பி, ஏலேருந்து வந்த ஒரு மேட்ரிக்ஸ் தான் பின்றது. சரியா? அதை நம்ம அதுக்கு ஈக்குவலண்ட்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஏ அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அந்த மேட்ரிக்ஸில் நான் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்ட மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரேங்க் பார்த்துடலாம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதிலே நமக்கு 2 டைப்ஸாக இருக்குது. நம்ம ரோ பேஸ் பண்ணியும் இதை சொல்லலாம், இல்லைன்னா காலம் பேஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். சரிங்களா?
ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் மேலே சொன்னேன் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாமே நான் அப்ளை பண்ணி கொண்டுட்டு வரேன். அப்படி நான் அதெல்லாமே என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ நான் எல்லாமே அப்ளை பண்ணி கொண்டு வரும்போது எத்தனை ரோ எனக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கோ அல்லது எத்தனை காலம்ஸ் எனக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கோ, இன்டிபெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகேவா? எத்தனை ரோ இன்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம், இல்லைனா எத்தனை காலம் இன்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி எத்தனை இருக்கோ அந்த நம்பர் தான் ரேங்க்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 0 நான் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல கூட ஒரு நம்பர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ரோவை பேஸ் பண்ணி இதோட ரேங்க் என்னன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு நம்பர் இருக்குது. இன்டிபெண்ட்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஜீரோ இருக்கணும். ஓகேவா? ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்குது அப்படின்றது இல்லாமல் ஏதோ ஒரு நம்பராவது இருக்கணும் அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு நம்பர் இருக்குது, செகண்ட் ரோலையும் இருக்குது, தேர்ட் ரோலையும் இருக்குது, ஃபோர்த் ரோவில் எதுவுமே கிடையாது. அப்போ நான் ரோவை பேஸ் பண்ணி இதோட ரேங்க் நான் 3ன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ காலம் பேஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு காலமில் நம்பர் இருக்குது, செகண்ட் காலமில் நம்பர் இருக்குது, தேர்டு காலமில் நம்பர் இருக்குது, ஃபோர்த்து காலமில் நம்பர் இருக்குது. அப்போ இதை காலம் பேஸ் பண்ணி ரோ கேட்டாங்கன்னா நான் 4ன்னு சொல்கிறேன். நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பரில் ரோ பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி காலம் பேஸ் பண்ணி காலம்ன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுதான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதில் நமக்கு நல்லிட்டி அப்படின்ற ஒரு வேர்டும் கேட்கலாம். நல்லிட்டி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரோ பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இதோட ரேங்க்கு 3ன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ரேங்க்கு 3ன்னு சொன்னேன். லாஸ்ட்டில் ஒரு ரோ ஃபுல்லாகவே எனக்கு நம்பர்ஸ் இல்லாமல் வெறும் 0 0ன்னு இருக்குது இல்லையா? இதுதான் நல்லிட்டி. சரிங்களா? அப்போது எம் அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸை நம்ம வந்து M cross Nன்னு ரைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் எம் அப்படின்றது எப்படி இருக்கும்? நமக்கான ரேங்க்கையும் நல்லிட்டியையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கான எம்மாக இருக்கும். எம்மும் அதே தான், என்னும் அதே தான். சரிங்களா? நமக்கு 4 ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 ரோவில் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் ரேங்க்கை 3ன்னு சொன்னேன். ரிமைண்டர் ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 0 இருந்துச்சு, அதை நான் நல்லிட்டின்னு சொன்னேன். அப்போது ரேங்க்குன்றது 3, நல்லிட்டின்றது 1, மொத்தமாக 4. அதானே நமக்கான எம்மு. 4 ரோஸ் தானே இருந்துச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன, மைனர்னால் என்ன, அட்ஜாயின்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கான உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து நம்ம மேட்ரிசஸ்லேருந்து அடுத்த தியரம்ஸ்லாம் இருக்கும். அடுத்த டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸும் நம்ம பார்த்துக்கலாம். நான் மொத்தமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.